கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடவுளுடைய முழங்கால் போயிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே நம்ம துதிக்கிறோம், ஆண்டவரும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அதிசயங்களை செய்கிற தேவனாய் மத்தியில் வாசம் இருக்கிறேன். ஆண்டவரே எங்களை அதிகமாக நேசிக்கிறோம், எங்களுக்காக ஜீவனையை கொடுக்கிறது, எங்களுக்காக ஆண்டவரை மறைத்து அடக்கப்படுவது, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியாக்கி தேற்றுள்ளவாங்க. இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லுற இந்த நாளிலே அநேக பரிசுத்தவான்கள் கூடி இந்த இடத்தில் நிரப்பும்படி செய்த உலகத்தில் இன்றும் இது மாறாததாக இருக்கிறீங்க. இது மாறாத பரிசுத்த நாமம் எங்கள் மத்தியில் மகிழ்ப்படுவதாக, இந்த பரிசுத்த ஆவியாவுடைய ஆளுகை எங்கள் மத்தியில் கிரியை செய்வதாக. இது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர், அற்புதம் நடத்துகிற ஆண்டவர். கர்த்தாவே, இந்த ஜனங்கள் ஆங்காங்கே சிதறிக்கிறது ஆண்டவர் வீடுகள் தோறும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வீடுகள் தோறும் ஆராதிக்க, வீடுகள் தோறும் கூடி செடிக்க, வீடுகள் தோறும் ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஒரு வேத தியானிக்கு கர்த்தரை பேச ஆண்டவரை நாட்கள் சித்தப்படுவதாக இருப்பதற்கு நான் சொல்லுவேன். ஆண்டவரே, அநேக கொள்ளைகள் சீக்கிரத்தினால் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிற வேலையில எங்களை ஜீவனோடு வைத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ கர்த்தாவே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை ஆண்டவர் தந்திருக்கிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி. நீர் பாராட்டின ஈவுக்காக ஸ்தோத்திரம், நீர் பாராட்டின இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, 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 நன்றி. அப்பா, இந்த பரிசுத்த கரத்தை எங்களுக்கு நிறைய நீக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தினதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீர் அனுகூலமாய் தந்ததுக்காக ஸ்தோத்திரம், அற்புதமாய் நடத்தினதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் இருந்த ஆண்டவரே கர்த்தாவே தேவைகள் எல்லாம் கத்த சந்தித்திருக்கிறேன். இனியும் ஆண்டவர் வரப்போகிற நாட்கள் பெரியல ஆண்டவரே அவருடைய கருத்தின் கிரிகளினாலே எங்களை திருப்தியாக்குவதற்காக ஸ்தோத்திரம். தேவைகளை கத்த சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய மகிமை பொருளுகிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய மகிமைக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவ தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உடைய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை தாக்கி நடத்தின உடைய தயவுள்ள பிரசனத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய தயவுள்ள பிரசனத்துக்காக நன்றி, உடைய அபிஷேகத்துக்காக நன்றி, உடைய ஆளுகைக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீ தந்த இரக்கத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீ தந்த இரக்கத்துக்காக நன்றி. அப்பா, ஓ பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. நாங்கள் இருக்கிற இடத்துல உண்மையோடு ஆராதிக்க ஆண்டவரை ஆரம்பத்தில் முடிகிற வரைக்கும் ஆண்டவரை இடத்தை விட்டு நாங்கள் போகாதபடி ஒரு மனதோடு ஆராதிக்க, ஒரு மனதோடு மகிமைப்படுத்த, ஒரு மனதோடு துதிக்க கர்த்தாவே கிருபை தருவீராக. ஆண்டவரை சபையில் ஆராதிக்கிறது போல ஆண்டவர் நாங்கள் இருக்கிற இடத்துல ஆராதிக்கிறதுக்கு கிருபை தாரும். ஆண்டவரை உண்மை உள்ளவன் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படி நாங்கள் உண்மையோடுமே ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. ஆவையோடுமே ஆராதிக்க கிருபை தாரும், கருத்தோடுமே ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் ஆராதிக்கிறதுல ஆண்டவரை கவனம் செலுத்துகிறது போல வேதத்தை வசனத்தை நாங்கள் கவனிக்கும் பொழுது அதை அதிக கவனத்தோடு கவனிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதுவரை நீ நடத்துவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதுவரை நீர் அப்படி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்துக்கு கீழே பூமி மேல சகல அதிகாரம் படைத்த என் ஆண்டவராக இயேசுவின் நாமத்துக்கு நேராக போடுகிறோம். இந்த நாமத்தினால நீர் எங்கள் நடத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, சகல அடைக்கலான் குருவிகளை போல ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இப்படி சமூகத்துல நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. நீர் எங்கள் அடைக்கலமா இருக்கிறேன், நீர் எங்கள் கோட்டையா இருக்கிறேன், நீர் எங்கள் துர்கமா இருக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய எல்லா நெருக்கடியான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய ஆண்டவரே பர்வதத்துக்கு நேராக, கர்த்தருடைய சட்டைக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் வந்து அமர்வழி தந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாட்களில எங்களை நேசித்து இதுவரை நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் ஆராதிக்க, இன்னும் அதிகமாய் கனம் பண்ண, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உண்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கை உயர்த்தி முழங்கால் படிட்டு, தேவனே இதுவரைக்கும் நீ தந்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி. ஆண்டவரே, இதுவரை நீ தந்த வாழ்க்கைக்காக நன்றி.
இதுவரை நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி. நீர் இதுவரையில் எங்களுக்கு தந்தது இறக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இறக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை ஆண்டவரை சார்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டு இருக்கிறதே, உமக்கு நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். எசப்பா, நீ தந்த இந்த வாழ்க்கைக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே எங்கள் மேல் வைத்த அந்த அன்பை விளக்கப்பட்டிருக்கிறேன். இன்னும் நேசித்தோட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னால் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். இசையா 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 இசையா. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்து எவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்து. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்து எவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்து. நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உந்தனின் நன்றிக்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரமுடன் சிரவை ஆசீர்வதி. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். கரமுடன் சிரவைத்து ஆசீர்வதியும். இசையா 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 இசையா. நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னால் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது நான் ஸ்தோத்தரிப்பேன். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னால் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதிப்பேன். இசையா 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 இசையா. பரிசுத்தாவியானவரே, எங்கள் நடத்துகிற எங்கள் தேவனாய் மத்தியில் வாசப்படுகிறேன். உண்மையோடு ஆராதிக்கிறேன், உண்மையோடு மகிழ்ப்படுத்த என் ஆண்டவர்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களில் உங்களுடைய வழி, எங்களுடைய எண்ணம், எங்களுடைய இயக்கங்கள் எல்லாமே உடைய சமூகத்தில் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் உடைய தயவுள்ள சித்தத்தினால நீர் எங்கள் நடத்துங்க. நீர் எங்கள் நடத்துங்க. நீர் நாங்கள் நடத்துங்க. நீர் எங்கள் நடத்துங்க. ஆண்டவரே, உடைய தயவுள்ள காரணம் எங்களை ஆட்கள் நடத்துங்க. உமக்கு நேராக எங்கள் வழியை ஒப்பு கொடுத்து நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உமக்கு நேராக எங்கள் வழியை ஒப்பு கொடுத்து நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நாளுக்கு நாள் உங்களை மகிமைப்படுத்த, நாளுக்கு நாள் உங்களை பிரியப்படுத்த என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் நீதிமன்றங்களாக இருக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில்
காத்திருந்து நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயுஷ்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்னம் கொள்வது ஆசீர்வாதம் நடந்தது. இயேசுவின் கரத்தை எங்களுக்கு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, உட்காரலாம். உட்கார்ந்து பயன்படுத்த வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாக நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க போய் காத்திருக்க சொன்னாங்க. காத்திருந்தாங்க, ஜெயம் பெற்றுக் கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்களை கொஞ்சம் சிலங்களை தரித்திருக்குன்னு சொன்னாங்க. போய் தரித்திருந்தார்கள். 50வது நாள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவனுக்காக பயனாக்கியத்தோடு கூட செயல்பட ஆண்டு உதவி செய்தார். நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நாம் நினைக்கிறோன்றதை விட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் நிறைவேற்ற நாம் பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்வாராம். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். நம்முடைய சார்பிலே ஆண்டவர் செயலாற்றுவார். வழியை ஆண்டவருக்கு நிறைய கொடுத்தா மாத்திரம் போதும். அவர் நமக்காக அவர் செயலாற்ற அவர் உங்களோட எனவே என்னோட கூட சேர்த்து உணர்ந்து உற்சாகமா இந்த பாடலை பாடி நம்முடைய ஆண்டவரை பயன்படுத்தலாம். நல்லா உற்சாகமா கைகளை தட்டி இருக்கிற இடத்துல நம்ம யாரும் பார்க்க போறதில்லை. நீங்க போய் ஆராதிக்கிறேன்னு தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு நேராக நம்முடைய வழி அவருக்கு நிறைய கொடுத்து காத்திருந்து அவர் பயன்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பியிரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார். சார்பில் செயலாற்றுவார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரையே நம்பீர். காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரையே நம்பீர். காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பியிரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பியிரு. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. உள்ளை போல் உடந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். உள்ளை போல் உடந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரையே நம்பீர். காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரையே நம்பீர். காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு. அவரையே நம்பீரு. மகிழ்ந்து களி கூறு. தொடர்ந்து துதிப்பாடு. மகிழ்ந்து களி கூறு. தொடர்ந்து துதிப்பாடு. இதயத்தின் வார்த்தை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின்
சார்பில் செயலாற்றுவார். காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பீர் காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காப்பீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பீர் காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காப்பீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பீர் காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சார்பில் நிச்சயமாய் செயலாற்றுகிற தேவன். தேவனை பார்த்த ஆண்டவரே, நாட்கள்ல நீங்க தான் எனக்கு அடைக்கணும், நீங்க தான் எனக்கு பலன், நீங்க தான் எங்களுடைய கோட்டை என்று சொல்லி ஒரு பாதத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். எது நடந்தாலும் கர்த்தர் நம்மை நிச்சயமாய் பாதுகாத்து நடத்துகிறார். வழியை மட்டும் அவருக்கு கொடுத்து அவருக்கு காத்திருக்கும்போது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் நம்மோடு. பூமியை கிளை மாறி போனாலும், சூழ்நிலைகள் எது மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை எந்த நேரத்தில் மாறாத தேவனாக நம்மோடு நடந்து கொள்ளார். ஆண்டவர் பார்த்து தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சட்ட பாடத்தை அவனால் தேவனோடு சேர்ந்து பல வருடங்களாய் சபைகளிலே பாடி கொண்டிருக்கிற பாடும் என்னோடு சேர்ந்தார்கள். தேவனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் அழுகினாலும், பூமி நிலை மாறி மலைகள் அழுகினாலும் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும், எவ்வளவு பெரிய மாற்றம் வந்தாலும் பயப்படாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு போதுமானதாக இருக்கிறார். உடனே சேர்ந்த ஆண்டவரை பார்த்தேசுவே. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். சொல்லுங்க, பயப்பட மாட்டோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவனது
ஒதுக்கிறார், இல்லை ஒதுக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பெறனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெறனுமானார், கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோ, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோ. உயர்ந்தவர் சிறந்தவர் இந்த உலகையாள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் இந்த உலகையாள்பவர். தேவன் நமது பெறனுமானார், அவருக்கு கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெறனுமானார், அவருக்கு கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பெறனுமானார், அவருக்கு கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலம் பெறனுமானார், அவருக்கு கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலம் பெறனுமானார், அவருக்கு கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் இந்த உலகையாள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் இந்த உலகையாள்பவர். தேவன் நமது அடைக்கலம், கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலம் பெறனுமானார், அவருக்கு கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலம் பெறனுமானார், அவருக்கு கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவன் எனது அடைக்கலம் பெறனுமானார், அவருக்கு கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலம் பெறனுமானார், அவருக்கு கூட இருக்கும் துணையுமானார். விசுவாசிகள் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெறனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் நம்மளோடு இருக்கிறார். கொஞ்ச நேரம் நம்முடைய ஆண்டவரை ஆராதிக்க, அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். எவ்வளவு பெரிய உண்மையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நிறைய தேவன் பார்த்து அமர்ந்திருக்க நேரம் இல்லாத நாட்கள் அநேக நாட்கள் போயிடுச்சு. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அமர்ந்திருந்து அவர் வார்த்தைகளை காத்திருந்து அவரை மகிழ்வுபடுத்த, அவர் உயர்த்துவதற்காகவே தேவன் நாட்கள் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் இன்னொரு அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், உயர்ந்தவர் பெரியவர் இந்த உலகையாள்பவர். ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் உடனாற்படையில் இயேசுவன் இந்த உலகத்தை ஆளுகிற தெய்வமே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எங்களை ஆளுகை செய்ய கொடுக்கிறார். எங்களுக்கு நாட்களில் நல்ல செபிக்கிற ஒரு ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டேன். ஜெப ஆவிகளாக காத்திருந்து ஆண்டவரை மகிழ்வுபடுத்த என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர. அல்லேலூயா. நாளுக்கு நாள் நாங்கள் செபிக்கிற அனுபவத்தோடு ஒரு சமூகத்தில் காத்திருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க அம்மா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர. நாங்கள் நாளுக்கு நாள் மகிழ்வுபடுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் துதிக்க, போய் ஸ்தோத்தரிக்க, ஒவ்வொரு நாளும் தேவன் மகிழ்வுபடுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவர. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு ஜெப ஆவியினாலே
மேல் வீட்டுல 120 பேர் நல்ல ஜெபிக்கிற ஒன்ன சொல்லுவார், ஒரு மனம் சொல்லுவார். அவர்கள் கூடி ஆராதித்த இடத்துல ஆண்டவருடைய அசைவை பார்க்கொண்டவை செய்கிறார். இதுக்கு நாம் இருக்கிற இடங்களில் நல்ல முழங்கால் படிக்க ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்கப்பா, எங்களுக்கு வேண்டிய அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி காத்திருக்கும் போது தேவ ஆவியானவர் நிச்சயமாக நம்மை நிரப்பி நமக்கு வேண்டிய கிருபைகளை தருகிறார். நாங்கள் இன்னும் சமூக கத்தனைகளுக்கு உதவி செய்யப்பா, இன்னும் ஆராதிக்க கிருபை தாங்க. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். ஆண்டவர் பார்த்து கேளு, அப்படி முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். எதோ யோசித்து ஏதோ வீணான நேரங்களை போக்குகிறதை மறந்து நல்ல ஜெப ஆவியில தேவனுடைய பாதத்தில் உட்கார்கிற நாட்கள் மாறட்டும். என் ஆவியானவர்களுக்கு அப்படி கிருபை தருவீராகப்பா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். இந்நேரம் நான் ஏறெடுக்கணும், சொல்லுங்கப்பா, இந்நேரம் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. சொல்லு நாங்களே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்துக்காய் நான் கதறணுமே. எவ்வளவு ஆசை ஆண்டவரே, தேசத்துக்கான கதறணும் ஆண்டவரே, தேசத்துக்கான ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நான் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நான் நிற்கணுமே. தேசத்துக்காய் நான் கதறணுமே, தேசத்துக்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முழங்கணுமே, முழங்கால்கள் முழங்கணுமே. கண்கள் எல்லாம் புலமாகும், கண்கள் எல்லாம் புலமாகும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து நல்ல ஜெபிக்கிற ஆவியானவரை தாங்க. ஆண்டவரே, தானியேல் போல 3 பேரை ஜெபிக்கிறான். ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. உலகை மறந்து ஜெபிக்கிற அனுபவங்களை கண்ட தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, இயேசுவே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான்
ஜெபிக்கணுமே ஜெப ஆவி ஊற்றுமையா கடைசி காலத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி அளவில்லாமல் அவர்கள் தமக்காக செயல்படும்படி செய்கிறார்கள். உலகை மறந்து சுயம் வெறுத்து ரெண்டு காரியம். உலகை மறந்து சுயம் வெறுத்து தேசத்துக்காய் நான் கதறந்து தேசத்துக்காய் நான் கதறந்து பாதத்தில் நான் கிடக்கணுமே தவறாமல் நான் ஜெபிக்கணுமே தவறாமல் நான் ஜெபிக்கணுமே நான் ஜெபிக்கணுமே சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து பேசுவேன். நல்ல தவறாமல் ஜெபிக்கிற அனுபவத்தை, தவறாமல் ஜெபிக்கிற அபிஷேகத்தை, தவறாமல் ஜெபிக்கிற அந்த வெள்ளனை ஆண்டவரே தருவீராக. ஆண்டவரே எலியா மேல் இறங்கின அந்த அபிஷேகத்தின் வல்லமை, ஆண்டவரே கர்த்தாவே ஜெப ஆலை, ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே எந்த இடத்துல பிள்ளைகள் கூடி ஜெபித்தாலும் அந்த இடத்துல இறங்கி அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறதே. ஹalleluya ரபா சந்தனரா ஓ ஹalleluya எங்கள் மேலே ஆண்டவரே இந்த நாட்களில் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. இந்த கடைசி நாட்களிலே இந்த அபிஷேகத்தை மேல் ஊற்றுவீராக. ஆவியானுடைய நிறைவேறலை காணப்பட, ஆவியானுடைய ஆளுகைகளுக்குள்ள காணப்பட ஆண்டவரை நிரப்புவீராக சொல்லி கேளு. ஆண்டவரை பார்த்து இயேசுவே ஓரி காபால சங்கரர பலர மதுரயாந்தரபா கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் சொல்லி கேளு. இந்த வரை நீங்கள் பத்தில் இறங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அபிஷேகம் வரப்பட்ட ஆண்டவரை ஆண்டவரே அறுவடையின் காலத்துல தூய ஆவியால் நிரப்பப்பட ஆண்டவருடைய அபிஷேகம் கொடுக்கப்படுவதாக என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்து இயேசுவே ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியோட வல்லமையால் நிரப்புவீராக. நாங்கள் இன்னும் உமக்காக கனி கொடுக்க, இன்னும் உங்க சித்தத்தை நிறைவேற்ற, இன்னும் உமக்காக பயன்பட, உங்க நாமத்தை மதியப்படுத்த என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எந்த நோக்கத்துக்காக ரட்சிக்கிறோம், எந்த நோக்கத்துக்காக வேறுபிரிக்கிறோம், எந்த நோக்கத்துக்காக பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை எங்களுக்கு தந்திரோம், அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க சொல்லி கேட்டு ஆண்டவரை பார்த்து இயேசுவே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுவே நாங்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவர் நாட்களில் நாங்கள் ஆராதிக்கிறேன். இந்த வேலையை வல்லமை இறங்கி வரட்டும், இந்த வல்லமை இறங்கி வரட்டும். கடைசி காலத்தில் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஒரு நாளையிலும் எங்கள் மத்தியில் இந்த அபிஷேகத்தை நிறைய காணப்படுவதாக. ஆண்டவர் அன்றைக்கு கூடி ஜெபித்த போது, ஆராதித்த போது, எந்த இடத்திலாம் உண்மையாய் நம்முடைய ஜனங்கள் தன்னை தாழ்த்தார்களோ அங்கெல்லாம் அக்கினி இறங்கிறதே. இயேசுவின் வல்லமை ஹல்லேலூயா. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிலே தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து அக்கினியாய்
அதிகாரம் தந்திடுவே, தரிசனம் உரைத்திடவே. நாட்களிலே அங்கங்க பிணங்களா அநேக மனித சடலங்களாய் கிடக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஒரு அபிஷேகத்தை கத்த தருவார். நம்முடைய அபிஷேகத்தினால அங்கங்க கிடக்கிற பிணங்கள் ஒரு நாளில் இல்லாதபடி, மரணம் ஒன்று இல்லாதபடி தேவன் அந்த அபிஷேகத்தினால எல்லா துன்பத்தை கத்த குறித்து கொள்வாராங்க. நல்ல உணர்ந்த ஆண்டவரை பார்த்து, இயேசுவே எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அத்தினாவாக அமர்ந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, சிவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அத்தினாவாக அமர்ந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, சிவநதியாக பாய்ந்திடுவே. கண்ணீர் மலை வேளையில் ஒரு கையளவும் மேகம் காண்கிறேன், ஆறாமு நாள் நீரப்போ அத்தி மழையாக பொழிந்திடுவே. கண்ணீர் மலை வேளையில் ஒரு கையளவும் மேகம் காண்கிறேன், ஆறாமு நாள் நீரப்போ அத்தி மழையாக பொழிந்திடுவே. சொல்லி கேளு ஆண்டவரை பார்த்து, அக்கினியாய் இறங்கிடுவே, அத்தினாவாக அமர்ந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, சிவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அத்தினாவாக அமர்ந்திடுவே, பெருங்காற்றாக வீசிடுவே, சிவநதியாக பாய்ந்திடுவே. சீனாய் மலை மேல ஒரு அக்கினி சுவாலையை நான் காண்கிறேன் என்று சொல்லி எலியா விசுவாசத்தோடு செபித்தது போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே மோசேயுடைய வாழ்க்கையில ஒரு அக்கினி தோன்றியது போல, ஆண்டவர் நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அபிஷேகத்தை நாங்கள் பாருங்க, ஒரு அக்கினி வல்லமையை நாங்கள் பார்க்க, எங்களுக்கு நேரம் அபிஷேகத்தை ஊற்றப்படுத்த நிலைமை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர்கள் உதவி செய்யலாமா. ஒரு சந்தனரமா ஒரு அபிஷேகம் உதவி செய்யும். சீனாய் மலை மேலே அத்தி ஜாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியை ஊற்றிடுவே. உணர்ந்து பார்த்து கேளுங்க சொல்லலாம். அக்கினி ஊற்றினாங்க அபிஷேகத்தினால் நாளுக்கு நாள் நமக்காக செயல்படும். நாளுக்கு நாள் ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை உணர, பரிசுத்தத்தை உணர, ஆண்டவரே பரிசுத்தாவியோடைய ஆளுநரை நாங்கள் உணர்வுகளில் கிருபை தாரும். ஆண்டவரே அபிஷேகம் தலைமை ஆவியான எனக்குள்ள கிரியை செய்கிற அனுபவத்தை தாங்க, அதுக்கு எனக்குள்ள கிரியை செய்கிற அனுபவத்தை தாங்க. ஆண்டவரே சுவிசேஷம் சொல்ல முடியுங்க, ஆண்டவர் அனைவருக்கும் சுவிசேஷம் சொல்லக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு மேல வைப்பீராக. ஆண்டவரே அபிஷேகம் எனக்குள்ள ஊற்றப்படுவதாக, ஆவியானவருடைய அபிஷேகங்களுக்கு ஊற்றப்படுவதாக, பரிசுத்த தேவனுடைய ஆளுநர்களுக்கு மேல ஊற்றப்படுவதாக. உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருவே. தேசத்தை உமக்காக காலகிற அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆடல் கொண்டு உமக்காக ஏழும் வீர நல்ல உணர்வு. ஆண்டவரை பார்த்து வார்த்தைகளை மாற்றி நல்ல புதிய அபிஷேகம் தரை அந்நிய பாஷைகளை பேசும் பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்தை தேவனுடைய பலனெனக்குள்ள வருவதாக. ஆண்டவரை உச்சப்பட்டால் அனுபவத்திற்கு தருவீராக. பரிசுத்தாவியோட ஆளுநர்களுக்குள்ள வருவதாக. ஒரு கபல சந்தனரவரமா
புதிய பலன் புதிய பலன் புதிய பலன் புதிய பலனை நாங்கள் பெற்று உமக்காக செயலாற்று உங்க சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நாங்கள் எந்த அழிவிலும் காக்கப்படுவதற்கு உடைய ஆவியானவர் எங்களுக்கு துணையாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். நீரே அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். உடைய அற்புதத்தின் மகிமை, அற்புதத்தின் வல்லமை, விடுதலையின் வல்லமை, ஜெயம் கொள்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை எங்களுக்கு வருவதாக. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எங்களுக்கு ஊற்றப்படுவதாக. நாங்கள் இருக்கிற இடத்துல ரத்தத்தின் வல்லமை ஊற்றப்படுவதாக. நாங்கள் இருக்கிற இடத்துல ஆவியோட வல்லமை ஊற்றப்படுவதாக. அக்கினி வல்லமை ஊற்றப்படுவதாக. பரிசுத்த தேவனுடைய மகிமையினால் நாங்கள் நிரம்பப்பட ஓ ஹல்லேலூயா எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் ஆவியில நிரம்பி எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா ஆண்டவர் அல்ல ஆவியானவர்களை கலிகூற எங்களுக்கு கிருபை தாருவார். நல்ல ஆவிக்கு நாங்கள் கலிகூற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு ஒரு அனல் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையினால் எங்களுக்கு ஒரு புதிய அனல் வருவதாக. தேவன் அற்புதம் செய்தார். இந்த தயவுள்ள பிரச்சனை ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் இன்றுமாக்கப்படுகிறேன் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்க. நல்ல கையை தட்டி நல்ல ஆவியிலிருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து வந்து அந்நிய பாஷைகளை பேசி ஒரு புதிய அனுபவத்தினால தேவன் நமக்கு உதவி செய்வாரா. தேவனுடைய மகிமையினால அவரை மகிமைப்படுத்த அவர் நமக்கு உதவி செய்வாரா. கர்த்தருடைய பிரசன்னத்தை முற்றிலுமாய் மறைத்து அவரை மகிமைப்படுத்த ஒரு கிருபை தந்தார். தேவனுடைய தயவினாலே நடக்கும். தொடர்ந்து வார்த்தைகளை கேட்க வசனங்களை தியானிக்க கிருபை தான். நாங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு புது வழியை உண்டாக்குகிறேன். ஆண்டவர் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது புதிய கிருபைகளை கத்த தந்தது. ஆண்டவரை நாங்கள் காணாத விசேஷித்த காரியங்களை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறோம். கர்த்தாவே கடந்த நாட்களிலே தாவீது சகோதரர்களா தகப்பன் தாயினால எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் உள்ளத்தை பார்த்து அவனை தேர்ந்தெடுத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை உயர்த்தினதுக்காக உதவுகிறோம். பின்பாக ஆபிரகாம் ஈசாக்கையும் ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை முன்னடையாளமாக காண்பித்து அவர்களை வழிநடத்தி சென்று திரும்பவும் கொண்டு வந்ததை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரை இன்னும் எளிய தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் செய்த விசேஷ அற்புத அடையாளங்களுக்காக அவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே அப்போஸ்தலர்களை குறித்து தியானிக்கவும் அவர்கள் மேல் அபிஷேகம் வந்தபோது அவர்கள் செயல்பட்ட விதங்களை குறித்து நாங்கள் தியானிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தான். எங்களோடு கூட நடந்துங்க வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள் மனதிலே இடைவெளியை கொடுக்கிறோம். இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே என்னுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தார் விட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பு பூமியிலே நம்முடைய சிஷ்யர்களுக்கு அநேக நாட்களை தரிசனமானார். பின்பு அவர் பரலோகத்துக்கு போகிறார். 40ஆம் நாள் பரலோகத்துக்கு போகிறார். பரலோகத்துக்கு சென்று அதன் பின்பு 10ஆவது நாள் உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50ஆவது நாள் பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்கிறார்கள். அந்த நாள் இந்த நாள் இன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லி நம்ம எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிற விசேஷத்தை ஒரு நாளாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு பெந்தெகோஸ்தே டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட ஒரு வாய்ப்பில்லாத சூழ்நிலை இருக்கலாம். அல்லது பெந்தெகோஸ்தே நாளிலே கூடி நாம் ஆராதிக்க அபிஷேகத்தில் ஆண்டு கொள்ள நமக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட சில ஊடகங்களை கத்தவங்களை ஏற்படுத்துறதுக்கு துதிக்கணும். தேவன் நன்றி சொல்லணும். தேவன் அந்த நல்ல வாய்ப்பு நான் ஆண்டு துதிக்கிறேன். விசேஷமாய் இன்றைக்கு கத்த நம்மளோட இடைபெறுமாறாங்க. ஒரு 4 காரியங்களை மாத்திரம் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்வது அவசியம். 2வது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதனால் வரக்கூடிய நன்மை, பெற்றுக்கொண்ட நன்மையினால் வரக்கூடிய பயன்கள். இதெல்லாம் நான் சொல்ல நினைச்சேன். நம்பர் 1, பரிசுத்த ஆவியானவரை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பழைய சீடர்களும் சரி, இயேசு கிறிஸ்துவும் சரி, அவருக்கு ஒன்றாக இருந்தவர்களும் சரி, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத போது செயல்படுவது
பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த கிரியைகளுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இயேசுவோடு கூட பயணம் செய்த 12 சீடர்களோடு இயேசு கிறிஸ்து இயேசுவோடு பயணம் செய்த 12 பேர்களும் அவரோடு கூட இருக்கும்போது செயல்பட்டதை காட்டிலும் அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த பின்பு அவர்கள் செயல்பட்ட விதம் வித்தியாசமாக பரிசுத்த ஆவியினுடைய அவசியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குதா என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மால் தேவனுக்காக எந்த காரியமும் செய்ய முடியும். முதலாவது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவு நமக்கு அவசியம். அந்நிய பாஷையின் அடையாளம் நமக்கு அவசியம். அதை பெற்ற பின்பு அதனால் வரக்கூடிய நன்மை என்று சொல்லக்கூடிய சாட்சி. பரிசுத்த ஆவியானவர் பெற்றதனுடைய நோக்கமே சாட்சி. அவருக்காக இயேசுவினுடைய மரணம், உயிர்த்தெழுதல், மறுபடியும் வரப்போகிற வருகை, இது எல்லாவற்றுக்கும் குறித்தான சாட்சியாக இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். சாட்சியாக இருப்பதற்கு நோக்கம் கர்த்தருக்காக பயன்படுவதற்காக. நம் சாட்சியாக இருந்தாலும் தேவன் நம்மை பயன்படுத்த ஆரம்பிச்சார். கர்த்தருடைய பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய விசேஷத்தை பாத்திரமாய் தேவன் உங்களை நிறுத்துவாராக. இரண்டாவது, கர்த்தருக்காக பயன்படுவது மாத்திரமல்ல, மூன்றாவது காரியம், கர்த்தருக்காக ஒரு பயன்பட ஆரம்பித்தார் அவர்களை கர்த்தர் நிச்சயமாக பாதுகாக்க ஆரம்பிக்கிறார். முதல் காரியம் பரிசுத்த ஆவியானுடைய அவசியம். இந்த நாட்களில் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியான அவசியமான ஒருவராக இருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நிச்சயமாக இந்த நாட்களை பயன்படுத்தி ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த நாட்களில் சாட்சியை வாழ நமக்கு முடியும். ஏன்னு சொன்னால் இந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலை மற்ற எல்லா டிஸ்ட்ராக்ஷனான காரியம் அதே காரணம் நமக்கு தோன்றினாலும் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்மை தெளிவுபடுத்தி நம்முடைய போகிற வழியையும் தேவனுக்காக எவ்விதத்துல நம் சாட்சியாக இருக்க முடியும் என்று எல்லா விதங்களிலும் ஆவியானவரை நம்மை நடத்துவதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானுடைய சாட்சி நமக்கு முக்கியம். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்து நம்மை நடத்தி சரியான விதங்களில் சாட்சி கொடுத்து நம்மை நடத்துவதாக. அநேக இடங்களில் போகும்போது ஆவியார் உணர்த்துவதை நாம் சொல்லும் போது அந்த இடத்துல அற்புதம் நடக்குது, அது சாட்சியாக மாறுது. இரண்டாவது, ஆவியானவர் தான் அந்த இடத்துல கிரியை செய்வதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுமை நமக்குள்ள இருந்து கிரியை செய்வது ரொம்ப அவசியம். நான் வேதனுடைய நிறைய காரியங்களோடு பேச நினைத்தாலும் சில மேற்கொண்டமான காரியங்களை அவங்களோட சொல்லி அதற்கு பின்பாக வசனத்தின் ஆழங்களை உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு பண்ணுறேன். பிடிஎஃப்ல ஒரு வேலை உங்களுக்கு நான் கொடுக்க முடியுமானால் உங்கள் எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன். அப்போ நல்லது. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய அவசியம் நமக்கு என்னன்னா, நாம் தேவனுக்காக சாட்சியாக இருப்பது. ஒரு மனுஷன் சாட்சியாக இருக்கும்போது கர்த்தர் தானாகவே அந்த மனிதர்களை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். பழைய ஏற்பாட்டில் அநேக மனுஷன் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் அது வித்தியாசமாக இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் அப்படிதான். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீடர்களும் எத்தனையோ காரியங்கள் செய்தார்கள். அதில் 4 பேர் மட்டும் அவருடைய சுவிசேஷ நிருபங்களை எழுதினாங்க. அந்த 4 பேரும் கூட பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம். அவங்க பரிசுத்த ஆவியானவரால் எழுதினாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் நிச்சயித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல அப்போஸ்தலர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1:1 நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, அங்கேயும் தேவப்புலவே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவர் நாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அப்படின்னு இருக்கு. இப்படிலாம் பரிசுத்த ஆவியினாலதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுது. அந்த கட்டளைகள் அவர்கள் கீழ்ப்படியும் போது சாட்சிகளாய் மாறுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலர் புத்தகம் என்று ஒன்று நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீஷர்களும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரியாம போயிட்டு. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய கட்டளை கீழ்ப்படியும் போது நமக்கு இன்றைக்கு சாட்சியாக அப்போஸ்தலர் புத்தகம் நம்ம கையில இருக்கு. அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் பெற்றதுனால அநேக இடங்களில் சாட்சியாக செயல்பட்டார்கள். அப்போஸ்தலர் லூக்கா எழுதுனதுதான் அப்போஸ்தலர் புத்தகம். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர் பவுல், பேதுரு, பர்னபா, இன்னும் இருந்த அந்த 12 சீஷர்களும் அநேக அற்புதங்களை செய்தார். யோவான் அநேக அற்புதங்களை செய்தார். தேவாலயத்து வாசல்ல 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெபாலயத்தில் 9ஆம் அதிகாரத்தில் பேதுரு, யோவான் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்ப அங்க அந்த ஆலயத்துக்கு போகும்போது 40 வருஷமா ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான், சப்பானியா இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்களால் உண்டாகல, நாங்க செஞ்சுட்டோம் நினைக்காதீங்க, எங்களுடைய பலத்தினால நாங்க சப்பானியை குணமாக்கிட்டோம் நினைக்காதீங்க. இப்படி எல்லாம் அப்போ சொன்னாங்க. பேதுரு பேசுறதை நம்ம பார்க்க முடியும். அந்த
3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதுன்னு 12ஆம் வசனம். ஆச்சரியப்படுகிறதுன்னு, நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய புத்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கும் யாக்கோபும் என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். அப்படிலாம் சொல்லிட்டு பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை வேண்டும் என்று பண்ணீங்க. அப்படிலாம் அங்கே பேதுரு அங்க பேசிட்டு, இதெல்லாமே நீங்க அவரை யாரை நீங்க அழைத்தீர்களோ, யாரை நீங்க கொலை செய்ய ஒப்பு கொடுத்தீர்களோ அவர் தான் செய்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு போய் சேர்க்கிறார். இயேசு கிறிஸ்துவாக தான் ஒரு மனுஷனால் அற்புதம் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஊட்டுதல் படுத்தி, நம்ம கட்டளை கொடுத்து கமெண்ட் பண்ணி, இப்படி போகணும், இந்த பக்கம் போகணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த காரியங்களை செய்தால் தேவன் மகிமைப்படுவார், இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார்னு சொல்லி ஆவியானவர் சரியான விதங்களில் நம்ம நடத்தி செல்வதற்கு வசதியாயிருக்கும். சில வேளையில் இந்த சூழ்நிலையில அநேக என்ன செய்யணும்னு தெரியாம தெளிச்சு போய் நம்ம இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம நாட வேண்டிய உதவி என்று சொன்னா ஆவியானவரை மாத்திரமே. எந்த மனுஷனையும் நாடி போவது ஒரு பிரயோஜனம் இல்லை. எந்த மனுஷனையும் சப்போர்ட் எதிர்பார்த்தாலும் ஈஸியா பண்ணுவாங்க, நம்மளை ஏமாத்தி கவிழ்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா தேவனை சார்ந்து நம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவரை மாத்திரம் சார்ந்து இருக்கும் போது ஆவியானவர் நம்ம சரியான வழிகளை நடத்த அவர் உண்மையாக இருக்கிறார். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு இவங்க எல்லாருமே சாட்சியா மாறாங்க. நீங்க 12 சிஷ்யர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா 12 பேருமே ரத்த சாட்சியா மறுத்திருக்கிறார். அதற்கு பின்பாக வந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ரத்த சாட்சியா மறுத்திருக்கிறார். அவருடைய மரணம் தேவனுக்கு சாட்சியாய் மாறுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பெறாத போது உங்களுடைய செயல்பாடு என்னவா இருக்கும்? நான் நினைக்கிறேன் யூதாஸ் காரியத்து ஒரு வேலை பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பாரானால் பாவ உணர்வு அடைந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். அந்த ஒரு வேலை அந்த கடின இருதயம் இருந்ததுனால ஒரு வேலை பரிசுத்த ஆவியானவர் பெற்ற கூட சிலர் நம்ம இன்னைக்கு பாவம் செய்து விழுந்து போய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் போய்விடுது. அப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவசியம். 2வது, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டுட்டு நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கிட்டேன், அந்நியவாசம் பேசுறேன், நல்லா ஆவியில நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவனை மகிமைப்படுத்தாமல் அந்த சாட்சியா இல்லாமல் இருக்கிறோமானால் தேவன் நம்மை பயன்படுத்த மாட்டான். அதனால ஒரு நஷ்டமும் அவருக்கு வந்துடாது, நமக்கும் ஒரு பெரும் நஷ்டம் வந்துடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். என்ன, தேவனுடைய சமூகத்துக்கு வரலாம், ஆராதிக்கலாம், வந்து போகலாம், சர்ச்சைக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நம்ம இருக்க முடியாது. 2வது, தேவன் பயன்படுத்தாத எந்த பாத்திரத்துக்கும் அவருடைய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. யூஸ்ஃபுல் வெசல் அப்படின்னு சொல்லும் போது உபயோகம் உள்ள பாத்திரம். அந்த உபயோகம் உள்ள பாத்திரத்துக்கு தான் தேவன் பல வேளைகளில் பாதுகாப்பு தருகிறார். நீங்க பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது தூதனை அனுப்பி கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருது. பவுல் சீலாவும் சிறைச்சாலையில பாடி துதி செய்து ஆராதிக்கும் பொழுது அங்கே ஒரு விடுதலை உண்டாகும். இது எல்லாமே தேவனுக்காக சாட்சியாய் வாழ்ந்தவர்களுக்கு, தேவனுக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து போகணும். அதில் இந்த நாட்களில தேவனுக்காக பயன்பட வேண்டும், அல்லது சாட்சியாக இருக்க வேண்டும், அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புவீர்களா, உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு வந்து சேரும். அந்த பாதுகாப்பு பெந்தேகோஸ்தே நாளிலே தேவ ஆவியினால் உண்டாகிற ஒரு விசேஷ பாதுகாப்பு இருந்திருக்கும். நான் அநேக வசனங்கள் எடுத்து வைத்திருக்கிறேன், நான் டெக்ஸ்ட் பண்றேன். அது நல்லது. அப்போ தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க பிரயாசப்படுகிறோமா? எதை இழந்தாலும், எந்த நஷ்டம் வந்தாலும், எந்த இழப்புகள் நமக்கு வந்தாலும், யார் நம்ம வீட்டு பிரிந்து போனாலும், இந்த நாட்கள்ல நீங்க ஜனவரி பிறந்த போது நம்முடைய சபையில வாக்குறுதி கொடுங்க, அழுகையின் பள்ளத்தாக்கு ஒருவன் வந்து அது நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள் என்று சொல்லி அன்னைக்கு கொடுக்கும்போது பலருக்கு தெரியாது எதனால வாக்குறுதி கொடுத்தோம் என்று சொல்லி. ஆனால் நல்லா தெரியும், அநேகர் நான் இழக்க போகிறேன், அநேகர் எனக்கு முன்பாக மறிக்க போகிறான் என்பது நம்மளுடைய அறிந்தது. அதனால சொல்றேன், ஆவியானவர் நமக்கு இருக்கும்போது அது சரியாக நமக்கு வெளிப்படுத்தி சென்றவர்களாக இருக்கு. அநேக நம்ம இழக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அழ வேண்டியதுதான், கண்ணீர் வடிக்கணும், துக்கப்பட வேண்டும். ஆனாலும் அந்த பள்ளத்தாக்கை கடந்து நீரூற்று அண்டைக்கு கடந்து போய் தேவ சித்தத்தை நிறைவேற்ற
பிரதானமான நோக்கம் ஆவியானவருக்கு சாட்சியாய் மாறும். ஆவியானவரை வைத்துக் கொண்டு அவர் மூலியமாக தேவனுக்காக சாட்சியாய் வாழ்ந்து தேவனுக்காக பயன்படுவது மாத்திரமல்ல, தேவனால் பாதுகாக்கப்பட்டு தேவ சத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாட்களில அநேக நம்ம கூட இல்லை, பரிசுத்தவான்கள் மரித்து போயிருக்கிறார். நூற்றுக்கணக்கான பரிசுத்தவான்கள் மரித்து போயிருக்கிறார். அதுக்கு கிருபையாய் உங்களை என்னை கத்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இதற்கு காரணம் நம்மளை கொண்டு பெருசா ஆண்டவர் செஞ்சிடணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதையாவது செய்ய மாட்டோமோ என்று சொல்லி தேவன் உங்களை என்னை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து தேவனுக்காக செயல்பட நாட்களை பயன்படுத்த கத்தர் உதவி செய்வாரா. நீங்க செய்ய வேண்டிய 3 காரியம் நான் சொல்லுகிறேன். தினமும் காலையில் எழுந்த உடனே ஆவியானவர் வெல்கம் பண்ணி ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு ஆவியானவரே எங்களை நடத்துங்க என்று சொல்லி ஆவியானவருக்கு முழுவதுமாக உங்களை ஒப்புக் கொடுத்து நீங்கள் முழு நாளையும் செலவழிக்க பிரயாசப்படுங்க. 2வது காரியம், ஆவியானவர் வேதத்தின் வெளிச்சத்திலே நம்மை நடத்த, வேதத்தின் வெளிச்சத்திலே நம்ம ரகசியங்களை கற்றுக்கொள்ள, வேதத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையை சரியாய் அமைத்துக் கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவரை நாட வேண்டும். 3வது காரியம், ஆவியானவர் உதவியோடு ஜெபம் அதிகமாய் நாட்களில் செய்ய, தேவனோடு உள்ள உறவிலே நாம் இன்னும் பலப்பட ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். தேவனோடு நெருங்கி இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் எடுத்து பார்த்துக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சாதித்தவர்களை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரை வைத்துக் கொண்டு அவருடைய ஒத்தாசையோடு கூட தேவனோடு கூட இணைந்திருந்தவருடைய வாழ்க்கையில விசேஷித்த காரியங்களை பார்க்க முடிந்திருக்கு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட விசேஷ காரியங்களை பார்க்க நீங்க ஆசைகளா இருப்பீங்களா? நிச்சயமாக ஆண்டு செய்வோம். உங்களுக்கு இதற்கு ஏராளமான ரெஃபரன்ஸ் உண்டு, வசனங்கள் உண்டு. நமக்கு போதிய வசதிகள் இல்லாததுனால நான் வெறும் செய்தியாக மாத்திரம் இதை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தின் ஆரம்பத்தில் சோதிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இந்த நாட்களிலே நம்மை சோதிக்கும்படி பல சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம். சில இடங்களில் நம்ம கொண்டு போகலாம். ஒருவேளை சூழ்நிலையை மாற்றி கூட நமக்கு ஆண்டவர் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கலாம். அதன் மத்தியிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது தேவ ஆவியானவரை சரியாக நடத்துவதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிறோமா புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் என்னைய சேர்த்தான் சொல்ற, கடந்த நாட்களில் பல சோர்வுகள், மன வருத்தங்கள் இதெல்லாம் இருந்தாலும் நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் விடாமல் பிடிச்சிருக்கேன். ஆவியானவரே நடத்தணும், ஆவியானவரே எங்களை சரியான விதங்களில் நடத்தி செல்லணும் என்பதை நாம் முக்கியப்படுத்தி பிரயாசப்படுவதனால இன்றும் ஆவியானவர் கைவிடாமல் சரியான வழிகளில சரியான பாதையில நடந்து போக ஆவியானவர் உதவி செய்கிறோம். ஆகையினால வேதத்தை நன்றாக வாசிக்க நம்ம பிரயாசப்பட இந்த திங்கட்கிழமையிலிருந்து 24ஆம் தேதியிலிருந்து குறைந்தபட்சம் தொடர்ந்து கண்டினியூஸா லாக்டவுன் நமக்கு இருக்கலாம். தினமும் 1 மணி நேரமாவது தேவனோடு கூட செலவழிக்க ஆண்டவர் உதவி செய்யலாம். அது சித்தமானால் தினமும் 1 மணி நேரம் என்ற தலைப்புல தேவனோடு கூட நாம் செலவழிக்க ஆண்டவர் உதவி செய்வாரா. அந்த 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நாம் அதிகமாக தியானிக்க போகிறோம். அது சித்தமானால் அதை நாம் செய்ய பிரயாசப்படுகிறேன். என்னோடு கூட நீங்கள் இணைந்து இந்த வார்த்தைகளை தியானிக்க வாசிக்க பிரயாசப்படுகிற கத்தரிச்சு நம்ம ஆஸ்வதிப்பார். 4 காரியத்தை நான் சொல்ல உட்பட்டவனே வசனத்தோட வாசகன் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பேதுரு பரிசுத்தாவினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்து 10ஆம் வசனம், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள் என்று சொல்லி அவன் பேசி முடிக்கிறான். அது என்ன அர்த்தம்? சாட்சியாக இருக்கிறான் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு நாம் பாதிக்கப்படலாம், ஆனா ஆவியானுடைய துணை நமக்கு இருக்குமானால்
நீங்க ஆக்சிடென்ட் தேவை அதிகமா தேடிக்கிட்டு அங்க இங்க தேடி ஓடிட்டு பிரயாசப்படாம ஆவியான துணை இருக்குமா நான் ஒப்பு கொடுத்தாண்டவரே, நான் வர ஆயத்தம், உமக்கு சித்தமானதை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து நல்ல ஜெபத்தோடு காத்திருந்து நாட்கள் சுத்திகரிப்பு நாட்களாகும். நல்ல தேவ சமூகத்தில் காத்து சுத்திகரிச்சுக்கிட்டு அன்றவரே நீங்க நாளைக்கு என்ன கூட்டா கூட ஐம் ரெடி டு கம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சமூகத்தை ஒப்பு கொடுக்க நான் பிரயாசப்படுவோம். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவை சரியான வழிகளிலே நடத்தி சொல்லலாம். பலவீனம் வரலாம். இந்த கொரோனா வியாதி கூட இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு, அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு வியாதி பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறத நான் பார்க்கிறேன். நம்ம பொறுத்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவத்தில் மன்னிப்பு கேட்க நம்ம பிரயாசப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த அன்பை நான் மன்னியும் என்னை ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் வரைய நான் ஒப்பு கொடுக்கிறேன். வியாதி கொள்ளை நோயில மறித்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. சுத்திகரிப்பு இல்லாமல் திடீர் மரணத்தினாலே நான் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. சுத்திகரிப்பு பெற்றுக்கொண்டு எப்ப மறித்தாலும் நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியோடு கூட, அந்த ஆவியானவரோடு கூட ஒத்தாசையோடு கூட ஜெபித்து ஆயத்தப்பட்டு காத்திருப்பது நமக்கு நல்லது. அப்படி காத்திருப்பீர்களானால் நிச்சயமாக ஆவியானவர் நம்மை சரியாய் நடத்தி செல்வார். அவர் பிரயாசப்படுவோம். என்னோட கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஜெபிக்கலாம். அப்படி இருக்கிற முழங்கால் படி ஆண்டவரே எங்களை எப்போ கொடுக்கிறோம், எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும், இதையே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களை சந்தோஷப்படுத்த, உங்களை மகிழ்ச்சிப்படுத்த ஆவியானவரை கூட இருக்கிறார். அந்த ஆவியானவர் நான் துக்கப்படுத்தாதபடி அவரை நான் சந்தோஷப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவரை நான் சந்தோஷப்படுத்த எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, நீங்க நடத்துங்க, உடைய பரிசுத்த ஆவியானவர் நடத்தும்படி உங்களுக்கு உங்க தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட நாள்தோறும் அதிகாலையில் எழுந்து உடனே ஆவியானவரை சந்தோஷப்படுத்த, ஆவியானுடைய வார்த்தைகள் படி என்னை ஒப்பு கொடுத்து நடத்த அத்தாவே எனக்கு கிருபை தான். நாள்தோறும் சாட்சியா இருக்க அத்தாவே என்னை குறித்து மனுஷன் சாட்சி கொடுப்பது முக்கியம் அல்ல. கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் எனக்கு குறித்து சாட்சி கொடுக்க வசனம் சொல்லுகிறது. பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிற மூவர் என்று சொல்லி அந்த பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிற மூவருக்கு முன்பாக நான் சாட்சியா இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் நடத்துங்க, நீர் நடத்தும், உடைய வார்த்தையின்படி நீர் நடத்தும், உங்களுடைய வசனத்தின்படி நீர் நடத்தும். உனக்கு பிரியமாய் வாழ்ந்து சுத்தம் தரை வச்சு உமை கணவனங்களுக்கு கிருபை தான். நல்ல வேதத்தை வாசிக்க இது நாட்களில் தினமும் குறைந்தபட்சம் எத்தனையோ நேரங்களை செலவழிக்கிறோம். 1 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது வேதத்தோடு இந்த பாதத்துல கிடக்கிற அனுபவத்தை தான். 1 மணி நேரமாக வேதத்தோடு பாதத்துல கிடக்கிற அனுபவத்தை கற்றுத்தான். அண்டவரே வேதத்தை மாத்திரம் அல்ல, அண்டவர் நல்ல திறப்பில் இருக்கு ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, மரித்து போகிற குடும்பங்களுக்காக, ஆண்டவரே மரித்து ஆண்டவரே அனாதைகளாய் விடப்பட்ட அநேக குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் பாரப்பட உங்களுக்காக ஜெபிக்க அத்தாவே கிருபை தாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாக இருக்கு, உமக்காக பயன்பட, உங்களுடைய பாதுகாப்பிலே உண்மை மகிழ்ப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தான். ஆனால் வீடுகளிலே கூடி ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு உடைய அபிஷேகத்திலே நிறைவை தாங்க, உடைய ஆளுகையை தாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை தந்து நடத்துவீர்கள். நிறைய வாய்ப்பை மகிழ்ப்படுத்த, நிறைய வாய்ப்பை கனம் பண்ண, உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் செயல்பட கற்றுக்கிற வைத்தார். நீ தொடர்ந்து உடைய தயவில் சென்றபடி நடத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆங்காங்கே கூடி ஜெபிக்கிற இடங்களிலே உடைய வல்லமை கடந்து போய் உடைய பிள்ளைகள் எல்லாரும் நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மகிழ்ப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. நீர் மகிழ்ந்திருக்கிறாக இயேசுவின் கரத்துல உடைய பிள்ளைகளை எங்களை ஒப்புக்கொண்டு நீர் பாதுகாத்து ஆண்டவரே. நாட்களில பிரயாசப்படுகிற ஒவ்வொரு விதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. முன்கள பணியாளர்களை கத்தத்தில் பாதுகாத்துக் கொண்டு மருத்துவமனையில வேலை செய்கிற ஆண்டவரை உழைக்கிற பாதுகாப்போடு கூட ஆண்டவரே சுதந்திரத்தாவே ஆண்டவரை வேலை செய்யவர்களுக்கு வேண்டிய காரியங்களை கத்தல் செய்கிறார். உடைய ஆளுகை ஆண்டவர் எல்லாருக்கும் உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 4160 பேருக்கு மேல மறித்து போகிறார்கள் சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. ஆண்டவரே அப்படி மரணங்கள்
ஜனங்கள் அநேகர் இழந்து போயிருக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளணும். உடைய பாதுகாப்பு வரட்டும் ஆண்டவரே. உடைய பாதுகாப்பு ஜனங்களுக்கு நிறைய வரட்டும். உடைய பாதுகாப்பு தேசத்தின் மேல் வரட்டும் ஆண்டவரே. அப்படி செய்யப்பா. இதுல உடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சாட்சியாயிருந்து தேவ ஆவியானவர் ஒத்தாசையோடு ஞானமாய் செயல்பட கர்த்தர் கிருபை தந்து நடத்தும். தடைகளை உடைத்து படுங்க ஆண்டவரே. உங்க ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. உங்க ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. உங்க ரத்தத்தினால் உங்க பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருக்கு வேலை அடைங்க. அபிஷேகம் நுகம் முறிக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அபிஷேகத்தால் நுகங்களை முறிக்கப்பட கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார்கள். இயேசுவின் கரத்துல இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதி கனப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறேன் இந்த நல்ல தினம். ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்ல ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அனுகிரகம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கி தாபத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாட்களிலே விசேஷ நாட்களாய் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்கிற நாட்களாய் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏராளமான கிறிஸ்தாந்தமான வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாக வேதத்தோடும் தேவனோடும் நாம் செலவழிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. God bless you all. எங்க போனாலும் வெளியில போன மாஸ்க் போட்டு போங்க. சுத்தமாக காத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு நான் ஜெபித்துக் கொள்கிறேன். ஏதாவது விசேஷ ஜெப குறிப்பு இருக்குமானால் உடனடியாக என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னோட நம்பருக்கு நான் கொடுத்துருக்கிறேன். எங்கள் நம்பரை ஃபோன் பண்ணி நீங்கள் என்னோட பேசலாம். அந்த நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.